ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 14/7/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. சூப்பரில், அதாவது ஒருத்தங்க நடந்து போகிறாங்க, 1 கிலோமீட்டர் நடந்து போகும்போது நடுவில் களைப்படையக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பயணம். அதே மாதிரி இதுவும் ஒரு பயணம் தான், யாத்திரை தான். ஆனால் இது நினைவுனால் பண்ணுறோம். இதில் களைப்படையக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நினைக்க மறக்கக்கூடாது, நினைக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் களைப்படையிறது. இங்கே சோர்ந்து போகிறது, களைப்படையிறது, மனசுடைஞ்சு போகிறது, இது எல்லாமே நினைக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். தேக அபிமானம்ன்ற புயல் தான் உங்களை களைப்படைய செய்யுது, இல்லை தேக உணர்வு வந்துடுது. அப்போ பாபாவுடைய நினைவு கட்டாயிடுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, எப்போ நீங்கள் ஆத்மாபிமானியாக ஆகிறீங்களோ அப்போ களைப்பு தூரமாக விலகி போயிடும். களைப்பு தூரமாக விலகி போயிடுச்சுனாலே துக்கமும் தூரமாக விலகி போயிடும். ஸோ அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது என்ன? ஆத்மா, நான் அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்ம அபிமானி பயிற்சி. அப்போ தானாகவே நான் ஆத்மா நினச்சாலே பரமாத்மாவுடைய குழந்தைன்றது ஞாபகம் வரும். அவர்கிட்டேருந்து கிடைக்கிற ஆஸ்தியம் ஞாபகம் வரும். ஸோ இதை ஒருபோதும் மறக்காதீங்கன்ற. அதனால தான் பேசுகிறேன்னா ஒரு புள்ளி, பார்க்குறேன்னா ஒரு புள்ளி அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். கேள்வி, ஸோ 21 பிறவிக்கான உயர்ந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய சமஸ்காரம் எது தெரியுமா? இல்லை, மிக உயர்ந்த அதிர்ஷ்டம், ஆனால் அதை கெடுக்கிற சமஸ்காரம் கோபப்படுறதுன்றார். கோபப்பட்டால் 21 பிறவிக்கான ஆஸ்தியை இழந்துடுறீங்க. இல்லை, சென்டரில் உள்ளவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு சென்டருக்கு வராமல் போயிட்டீங்க, முரளி படிக்காமல் போயிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? ஸோ தந்தை மேலேயோ அல்லது படிப்பு மேலேயோ கோபப்பட்டீங்கன்னா 21 பிறவிக்கான அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஞானம் எடுத்ததுனால தான் எனக்கு பிரச்சனையே வருது அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அது ஒரு கோபப்படுறது தான் படிப்பின் மேலே. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்துக்கு வசமாகி நான் எத்தனை பேருக்கு புரிய வச்சுருக்கிறேன் தெரியுமா, சென்டருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற தலைகீழான போதை ஒருபோதும் வந்துடக்கூடாது. வந்துடுச்சுன்னா நீங்கள் பெரிய ஆளுன்ற உணர்வு வரும். அப்போ எனக்கு ஏற்ற மரியாதையை இவங்க கொடுக்கலன்னு கோபம் வரும். ஆனால் தான் இது தலைகீழான போதைன்றார். நாம் கொடுக்கலை, அடையிறோம். அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, பாபா எவ்வளோ பெரிய அதிகாரமுடையவர் இருந்தாலும் எவ்வளோ அகங்காரமற்றவராக இருக்கிறார். அதனால் தந்தையை பாருங்கள். இல்லை, மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்கிறோம், ஆல்மைட்டி அத்தாரிட்டின்றோம். அவ்வளோ அதிகாரமுடையவர், எந்த விதமான அகங்காரமும் இல்லாமல் இருக்கிறாருன்னும் பொழுது நமக்கு எதுக்கு அகங்காரம்? அதுக்கு தான் தந்தையை பாருங்கள், அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நாடகத்தின்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவரே இருக்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு போதை? பாடல், இரவு பயணிகளே களைப்படைஞ்சிடாதீங்க. சங்கமயுக இரவு அல்லது அதிகாலை சொல்லலாம். ஸோ இதுதான் பயணம் செய்கிற நேரமே. இந்த நேரத்தில் தான் டக்குன்னு நம்ம முன்னாடி இருக்கிறோம் இல்லையா? அப்படியே கீழே வந்துட்டோம். நைட்டு தூங்கும்போது கீழே இருக்கிறோம், ஏந்திரிச்சு பார்த்தா ராஜாவாக இருக்கிறோம். எப்படி இல்லையா? ஏன்னா அந்த பயணமே இரவில் தான் நடக்குது.
அதனால்தான் இரவு பயணிகளே களைப்படையாதீங்கன்றார். இல்லை விடியறதுக்குள்ளே ஓடி போயிடணும் சத்தியுகத்துக்கு. அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, பாட்டை கேட்டீங்களா? இரவு பயணிகளே களைப்படையாதீங்கன்ற பாட்டு கேட்டீங்களா? எந்த குழந்தை யோகயுக்தாக நினைவோடு சேவை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்க இதோடைய அர்த்தத்தை டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. எதை களைப்படையாதுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. இல்லை, நினைவு யாத்திரையில் களைப்படையக்கூடாது. ஸோ சேவையில் ஆர்வம் வந்துடுச்சுன்ட்டு நினைவு இல்லாமல் பண்ணிடக்கூடாது. அப்போ நினைவில் களைப்படைகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆரம்பத்துக்கு போகிறோம், அதை புரிஞ்சுக்கணும். சேவையின் மூலமாக உங்களுக்கு ஆஸ்தி வரலாம், ஆனால் ஆஸ்தி அனுபவிக்க ஆயுள் வேணும் இல்லையா? இது பைபிளில் இருக்குது. பைபிளில் உலகமே உன்னுடையதாக இருந்தாலும் ஆயுள் இல்லைன்னா உனக்கு என்ன லாபம்னு இருக்கும். அப்போ அந்த ஆயுளை வளர்க்குற வேலை நினைவின் மூலமாக தான் வருது. நினைவின் மூலமாக ஆயுள் அதிகரிக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆரம்பத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்பத்துக்கு போய் நீங்கள் வெட்டியானாவே ஆனால் கூட அது சொர்க்கம், அது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஆரம்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த நினைவு, அதில் கலைச்சிடாதீங்க. நாம் இரவு பயணிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இரவு முடிஞ்சிடுச்சு, இரவை விட்டு கிளம்பிட்டோன்னு அர்த்தம் இல்லையா? பிராமணர்களின் இரவு முடிஞ்சிடுச்சு. பக்தி மார்க்கத்தை தான் இரவுன்னு சொல்கிறோம். அது மயங்கி கிடக்கிற மார்க்கம் பக்தி மார்க்கம் இல்லையா? வெளி உலகத்துலேயும் மயங்கிறது, பக்தியிலையும் மயங்கிறது. இதிலருந்து வெளியில் வரும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அரை கல்பத்துக்கான இரவு முடிஞ்சிடுச்சு. எப்படி எல்லைக்குட்பட்ட இரவு பகல் 24 மணி நேரம் இருக்குதோ அந்த மாதிரி இது பிராமணர்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு பகல். இதில் பகல் அரைக்கல்பம், இரவு அரைக்கல்பம். ஸோ பாபா வரும்பொழுது இந்த நேரமே காரிருளாக இருக்குது பாருங்களா. அதுவும் பாபா வரும்போது தான் காரிருளாக இருக்குதுன்றார். ஸோ அதனால தான் நிறைய அம்மன் கோயில்களில் வந்து அமாவாசை அப்போ ஃபங்க்ஷன், மேல்மலையனூர் அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம். மேல்மலையனூர் பௌர்ணமியாக என்னன்னு தெரில, பட் சில கோயில்களில் வந்து அமாவாசை அப்போ ஃபங்க்ஷன். அப்போ என்னென்னா பாபா வர்ற நேரம். ஸோ பாபாவுடைய பிறந்த நாள், நம்முடைய பிறந்த நாளும் அப்போவே தான் இல்லையா? ஸோ அதனால் விடியல் ஏற்படக்கூடிய முதல் சாமம்னும் சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த 4 மணிக்கு மேலே தான் பயங்கரமாக தூங்கவே செய்வாங்க. தூக்கமே அப்போ தான் வருமே. அதுவும் ஒரு காரணம். பாபா அமிர்த வேலையை அடிக்கடி இரவுனே சொல்கிறதுக்கு காரணம். ஸோ அந்த நேரம் நம்மளை ஏந்திரிக்க வைக்கிறார் இல்லை? எல்லாம் தூங்குகிற நேரம் நம்மளை ஏந்திரிக்க வைக்கிறார். விடியல் ஏற்படக்கூடிய முதல் சாமம் அப்படின்னு சொல்கிறார். அதிகாலை ஏற்பட்டுட்டு இருக்குது. இப்போ தந்தை சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் களைப்படைஞ்சு போயிடாதீங்க. குறிப்பாக அந்த நேரம் இல்லை, அந்த நேரம் தானே தூக்கமாக வருதுன்னுவாங்க. ஸோ களைப்படையாமல் நினைவு செய்யுங்க. உலகாய யாத்திரையில் களைப்படைகிற மாதிரி இங்கே களைப்படைஞ்சிடக்கூடாது. ஸோ உலகாய யாத்திரை வந்து இதுக்கு முன்னாடி நடந்து போவாங்க, ரொம்ப மெதுவாக அங்கங்கே தங்கி போவாங்க. அதுக்காகவே தர்மசத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க. நாம் இந்தந்த இடத்துல தங்கணும்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்.
ஸோ அப்போ வந்து அவ்வளோ சிரத்தையோடு நடந்து போவாங்க. அதில் தான் உண்மையிலே ரொம்ப உழைப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப ஈஸி. இல்லை, ட்ரெயின் புக் பண்ணிடுறாங்க அல்லது வண்டியில் ட்ராவல்ஸில் போகிறாங்க. ஆனால் அதை விட ரொம்ப ஈஸி எது தெரியுமா? நினைவு. இல்லையா? இங்கே நவரவே தேவையில்லை. நினைவுனாலேயே நம்ம போகிறோம் சொர்க்கத்துக்கு. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்குது. தூய்மை ஆக ஆக சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இதை எளிய நினைவு அல்லது எளிய யோகான்னு சொல்லலாம். ஸோ பாபாவை மட்டும் நினைக்க போகிறீங்க. அதுவும் ஒரு சின்ன புள்ளி தான். இல்லை, இப்போ ஒரு சிலையை நினைக்கணுன்னா கூட அது ரொம்ப பெருசு. இது ரொம்ப சின்ன புள்ளி தானே. ஸோ அதை கூட நினைக்க முடியலன்னா களைப்படைகிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா தேகாபிமானத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தன்றார். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மாயின் தடை கண்டிப்பாக ஏற்படும். இல்லை, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 பாபாவோட புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக எறும்பு வந்து அப்படி ஊர்ந்து வரிசையாக போகும்போது நடுவில் கை வச்சிங்கன்னா இப்படி தாண்டி மறுபடியும் அதே லைன்லேயே போகும். அந்த மாதிரி எந்த தடை வந்தாலும் திரும்ப திரும்ப பாபாவோடைய புத்தியை இணைக்கணும். அதில் தான் நம்ம டேலண்ட் இருக்குது. மாயின் தடை கண்டிப்பாக வரும். இல்லை, நமக்கு எறும்பு நேராக போகிறத பார்க்கும்போது நடுவில் கை வச்சு பார்க்கணுன்னு தோணுது இல்லை? அதே மாதிரி மாயாவுக்கும் நமக்கு தடையை ஏற்படுத்தி ட்ரை பண்ணும். ஆனால் இதில் களைப்படையவே கூடாது. களைப்படைகிறதன் மூலமாக தான் தேக அபிமானம் வருது. குழந்தைகளே, சரீர நிர்வாகத்துக்காக காரியங்கள் செய்யத்தான் வேண்டும். அதுக்கு பாபா வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கிறார் இல்லையா? 8 மணி நேரம் சரீர நிர்வாகத்துக்கு, 8 மணி நேரம் ஓய்வுக்கு, மீதி இருக்கிற 8 மணி நேரம் இந்த நினைவுக்கு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த சரீர நிர்வாகத்துக்கு காரியம் செய்யும்போதும் நினைவில் இருக்கணும். ஆனால் அப்படியே இல்லாட்டினா கூட தனியாக 8 மணி நேரம் அப்படிங்கிறார். இப்போ முழு 8 மணி நேரமும் யாருமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா கடைசியில் தான் அந்த மாதிரி 8 மணி நேரம் வரை இருக்க முடியும். சார்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. இங்கே வந்து உட்காரும் பொழுது நினைவு ஏற்படுத்தப்படுது, நினைவு செய்யுங்கன்ட்டு. இதைத்தான் நீங்கள் நிஷ்டையில் உட்கார்றது அப்படின்னு சொல்கிறீங்க. பாபாவுடைய நினைவில் வந்து உட்கார்றீங்க. அப்படின்னா இங்கே வரும்பொழுது தான் நினைவில் உட்காரணுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, இங்கே வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக உட்கார வைத்தாலும் எப்போவுமே நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5-10 நிமிஷம் நினைவில் இருந்துட்டு ஏந்திரிக்கணும்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறது என்னென்னா, தொழில் செய்யுங்க, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் நினைவில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் பண்ணுங்கன்றார். இல்லை, ஒரு இவ்வளோ நேரம் உட்காந்து நினைவுச்சுமா அதுதான் நினைவு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எது பண்ணாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ கங்கையில் குளிக்க போகிறாங்கன்னா ராம்னு ஜபிச்சுக்கிட்டே குளிக்கிறாங்கல்ல. இப்போ கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் வாயில் எப்போவுமே ஓம் நம சிவாய வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க பக்தியிலே. ஸோ அப்போ நினைவு இருக்க முடியாதா? இல்லை, இங்கே வந்து ஜபிக்க வேண்டாம், நினைக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கிறார் குழந்தைங்க கிட்ட. ஏன்னா நினைவு யாத்திரையில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. ஜபம் பண்ணுறதுனாலேயோ பஜனை பாடுறதுனாலையோ அல்லது தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி எதுனாலேயோ நன்மை கிடையாது. அதனால் இந்த நினைவு யாத்திரையில் களைப்பு அடைஞ்சிடக்கூடாது. ஆக்சுவலாக நினைவின் மூலமாக ஆத்மா ஃப்ரெஷ்ஷாக தான் ஆகும். நினைவு செய்கிறதுக்கே மறக்கிற மாதிரி மற்ற விஷயங்கள் மயக்கும். அதிக புயல்கள் வரும். அதில் தான் களைப்படைஞ்சிடாதீங்க. இல்லை, வச்சா அதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு மற்றது பக்கம் போகிறதுக்கு பேர் தான் களைப்படையிறது. ஸோ இங்கே புயலுன்றது அந்த காற்றடிக்கிற புயலை சொல்லலை, மாயையின் புயலை சொல்கிறார். அதன் மூலமாக நினைவு யாத்திரை துண்டிக்கப்படுது.
பிறகு தேக அபிமானத்தில் வர்றதன் மூலமாக தொழிலை பற்றிய நினைவு, குழந்தைகளை பற்றிய நினைவு வந்துடுது. பாபா சொல்கிறாரு, இந்த தொழில் போன்ற அனைத்தும் அழிய போகுது. அதே மாதிரி சரி, உங்கள் குழந்தைங்களுக்காக சொத்து சேர்க்குறீங்களா அப்படின்னா உங்கள் குழந்தை வாரிசாக ஆகவே முடியாதுன்றார். ஸோ ஏன்னா கலியுகத்தின் அழிவில் இருக்கிறோம், எல்லாமே அழிய போகுது. அதனால் இப்போ எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். அதனால் பிஸ்னஸ் அது இதுன்ட்டு அதில் நேரத்தை வீணாக்காதீங்க. இல்லை, பாபா நினைவு சேவை இதன் மூலமாக தான் அந்த நேரம் பயனுள்ளதாக மாறுகிறது. உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியுது. எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காகத்தான் எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியெல்லாம் அழிய போகுது, அதை சேர்க்குறதுல நேரத்தை வீணாக்காதீங்க. இல்லை, இப்போ நமக்கு தோணுது இல்லையா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இறக்கும் பொழுது என்னடா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க, அப்போ அவங்க வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ குழந்தை வளரும், அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பிறகு இது நடக்கும் அப்படிலாம் செல்வந்தர்கள் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அந்த அளவுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. இல்லை, எந்த நேரம் வேணாலும் மரணம் வர மாதிரி இருக்குது இல்லையா, திடீர் மரணம் எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால் இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றை முழுமையாக நீக்கிடுங்கன்றார். இந்த உலகமே ஒரு சுடுகாடு. அதனால் தொழிலை பற்றியும் குழந்தைகளை பற்றிய சிந்தனையிலே நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களை நீங்களே நாசம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இல்லையா? சிவபாபாவை நினைவு செய்தால் அதிக லாபம் ஏற்படும். இப்போ லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? தேக அபிமானத்தில் வர்றதன் மூலமாக தான் நாசம் ஏற்படுது. இல்லை, தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் குழந்தை, பிஸ்னஸ் இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆத்ம அபிமானி ஆகும் பொழுது தான் லாபம் ஏற்படும். ஒரு சின்ன புள்ளி ஆத்மனா போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இதை நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைவீங்க. நினைவே செய்யலை அப்படின்னா அதிக நஷ்டம் ஏற்படும்ன்றார். ஸோ 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையணும்னா அந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினைவு செய்யலைன்னா அதிக நஷ்டம் ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். பிறகு அதுவே கல்பத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால தான் நடந்ததே நடக்கும்ன்ற ஞானம் இங்கே தான் அப்ளை பண்ணணும். இது ஒரு பிறவிக்கான நஷ்டம் இல்லை, ஒரு கல்பத்திற்கான நஷ்டம் இல்லை, கல்பத்திற்கான நஷ்டம். ஸோ அந்த அளவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நினைவு பண்ணாமல் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் நான் எப்படி முழு ஆஸ்தி அடையிறதுன்றதை பற்றி தான் சதா சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ எப்படியெல்லாம் பாபா நினைவிலே இருக்குது, என்னென்ன வேலை பண்ணுறேன், அந்த வேலை பார்க்கும்போதே எப்படியெல்லாம் நினைக்கலாம், பிரேக் எடுத்து நினைக்கலாமா, அல்லது நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நினைக்கலாமா, இப்படியெல்லாம் சிந்திக்கணும். ஸோ அதனால் இந்த எல்லைக்குட்பட்ட செல்வத்துக்காகலாம் அதிக பேராசை படக்கூடாது. எதுலேயுமே அதிக பேராவல் கொள்ள வேண்டாம், ரொம்ப முக்கியமானது. இல்லை, இது வள்ளலார் எழுதியிருக்கிறார் திருவருட்பால. ஆச்சரியமாக இருக்கும், எதிலும் பேராவல் இருக்கக்கூடாதுன்ட்டு. இல்லை, பேராசையும் இருக்கக்கூடாது, பேராவல், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய ஈடுபாடு உலகியல் விஷயத்தில். எது வேணாலும், பிஸ்னஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எதோ வேணாலும் ரொம்ப ஆவல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதை பற்றி சிந்தனையிலே போயிடுங்க, அப்புறம் எப்படி பாபா நினைப்பீங்க? ஸோ அதேமாதிரி ஏதாவது நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ அந்த கவலையில் பாபாவை மறந்துடுவாங்க. இல்லை, ஐயோ நஷ்டமாயிடுச்சு, அதை பற்றி இதை எப்படி சரி பண்ணுறது, எங்கே கடன் வாங்குறது, இதை பற்றி சிந்தனையிலே போயிடும். அப்போ நஷ்டமாகிற அளவுக்கு ஏன் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணணும்? இல்லை, நஷ்டம் எப்போ ஆகுது? ஒரு பேராசைனால் இது இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருது, அப்போ இன்னும் அதிகமாக போட்டால் வரும்னு நினச்சிட்டு தானே வாங்குகிறாங்க.
ஸோ பெரிய பெரிய நபர்கள்லாம் அது மாதிரி திவாலாகி நாட்டை விட்டு போயிருக்கிறாங்க, சிலர் தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. அதை பண்ணிங்கன்னா நீங்கள் பாபா சுத்தமாக மறந்துடுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஞானத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி நஷ்டமாச்சு, வியாதி வந்துச்சு அப்படின்னு குற்றம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. இல்லை, வியாதி வருது அப்படின்னா அது கர்ம கணக்கு. ஸோ அப்போ வியாதி வரும்போது நீங்கள் செய்த பாவம் வந்து அழியுது. அப்போ அது நல்லது தானே. இல்லை, நினைவின் மூலமாக அழியிற மாதிரி வியாதியின் மூலமாகவும் அழியுது. ஏன்னா தர்மராஜர்கிட்ட போய் தண்டனை அடையிறத விட வியாதி நல்லது அல்லவான்றார். கர்ம கணக்கை முடிக்கணும்ல. ஏன்னா இது வந்து மகா நோயாளி சரீரம். அதனால் எவ்வளோ பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. நடந்து போயிட்டு இருக்கும்போதே நின்றுடுறாங்க, இதய துடிப்பு நின்றுடுது. அதனால் இந்த மாதிரி பழைய உலகத்தை புத்தியினால் முற்றிலும் மறக்கணும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கணும்னு நினைப்பீங்க, இந்த உலகத்தையே நினச்சிட்டு இருப்பீங்க. இதுலேருந்து தப்பிச்சு போகணும். அதுக்கு இதை நினைக்கக்கூடாது. தந்தை, லௌகீக தந்தை கூட புது வீடு கட்டுறாருன்னா பழைய வீட்டில் இருந்து புத்தி நீங்கிடும். அதே மாதிரி பாபா நமக்கு சொர்க்கத்தை கட்டுறார், அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, லௌகீக தந்தை கிட்ட குழந்தைங்க வந்து அப்போ சீக்கிரமாக அந்த வீடு கட்டுங்கப்பா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா பழைய கட்டிடத்தில் ரொம்ப தொந்தரவு இருக்கும், வீடு ஒழுவும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பழைய உலகம் கூட ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை நான் பார்க்கக்கூட மாட்டேன், பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருப்பேன் அப்படின்ற எல்லையற்ற வைராக்கியம் வைக்கிறீங்க பாருங்கள். இதுதான் உங்களுடைய எல்லையற்ற சந்நியாசம். எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தில் அவங்க வீடு வாசலை மட்டும் சந்நியாசம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியினால் சந்நியாசம் பண்ணுறீங்க, விகாரங்களை சந்நியாசம் பண்ணுறீங்க. தேக சகிதமாக தேகத்தின் உங்களுடைய அனைத்து சம்பந்தங்களையும் துண்டித்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை மறந்துடுங்க. அதனால்தான் பார்த்தும் பார்க்காம இருக்க சொல்கிறார். இது தேவையில்லை, இதெல்லாம் அழிய போகுது. நம்ம சொர்க்கத்தின் ராஜ்யத்துக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்போ உங்களுடைய புத்திக்கு தெரியுது. ஞானம்ங்கிற மூன்றாவது கண் கிடைச்சிருக்குது. இது எல்லாமே சுடுகாடாக ஆகிடும். அதனால் இது மேலே அன்பு வைக்காதீங்க. இல்லை, சுடுகாடாக ஆக போகிற ஒரு விஷயத்தில், பொருளையோ நபர்லையோ அன்பு வச்சிங்கன்னா நீங்கள் தான் துடிப்பீங்க. இன்றைக்கி யுத்தம் வர்றதுக்கெல்லாம் காரணம் அந்த அன்பு தான் இல்லையா, பற்று. இன்றைய நாட்களில் மனிதர்கள்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால விகாரமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பாருங்கள், காம விகாரம் எவ்வளோ வேகமாக இருக்குது. காமம் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. 4-5 வருஷம் தூய்மையாக இருந்துட்டு பிறகு பாபா இன்றைக்கி இந்த பூதம் வந்து முகத்தை கருப்பாக்கிட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ மாயை எப்படி அவங்கள ஏமாத்துது பாருங்கள். ஒரேடியாக 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க இல்லையா. காமத்தில் விழுந்தால் 5வது மாடியிலேருந்து விழுறது, சுக்குநூறாக போயிடுவாங்கன்றார். மறுபடியும் 0லேருந்து அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பரமபதம் விளையாடும்போது அந்த பெரிய பாம்பு கடிச்சதுன்னா சல்லுன்னு கீழே எடுத்தாந்து விட்டுரும், ஸ்டார்டிங் பிளேஸில் இட்டாந்து விட்டுரும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் காமம். ஸோ முதல்ல இருக்கிறது தேக அபிமானம். தேக அபிமானத்தின் மூலமாக தான் காமமே வருது இல்லையா. ஸோ மேலேருந்து கீழே விழும்போது மரத்துண்டுகள் மாதிரி துண்டு துண்டாக ஆகிடுவீங்க. எலும்பு முற்றிலும் உடஞ்சிடும். பிறகு மறுபடியும் அதே நிலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால தான் காமம் தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அடின்றார். காமத்தினால அடி வாங்காதீங்கன்றார். அதனால தான் காமத்தை மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்கிறார்.
விகாரத்தை தான் பதித்தம் அழுக்குன்னு சொல்கிறோம். பாபா எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கன்னு தானே சொல்கிறாங்க. ஏன்னா பாரதத்தில் தான் சம்பூர்ண நிர்விகாரிகள், முழுமையான தூய்மையானவர்கள் இருந்தாங்க. பாரதமே விகாரமற்றதாக சிவாலயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாரதம் விகாரியாக மாறிடுச்சு, வேசியாலயமாக மாறிடுச்சு. சம்பூர்ண நிர்விகாரிகள் அப்படின்ட்டு சூரிய வம்சத்தினர்களைத்தான் சொல்லுவோம், சத்தியுக சூரிய வம்சத்தினரை. ராமச்சந்திரனுடைய ராஜ்யத்திலும் விகாரங்களுக்கான விஷயம் இருக்காது, அதாவது திரேதாயுகத்திலும் விகாரங்களுக்கான விஷயம் இருக்காது. இருந்தாலும் கலைகள் குறைஞ்சிடுது. 1250 ஆண்டுகள் கலை குறைஞ்சிடும் பொழுது அந்த உலகம் சக்தியும் குறைஞ்சிடும் இல்லையா? அதனால தான் சத்தியுகத்தை சதோ பிரதானம்னும் திரேதாயுகத்தை சதோன்னும் சொல்கிறோம். நாம் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி சூரியவம்சி மகாராஜா மகாராணியாக ஆவோம்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஸோ அப்படி ஆகிறதுக்கு நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, எந்த செலவும் பண்ண தேவையில்லை. வாயினால் எதையும் ஜெபிக்க வேண்டிய பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நினைவு செஞ்சால் போதும். இதுதான் எளிய யோகம், சகஜ யோகம்னு பாபா சொல்கிறார். ஆனால் இதுக்கு மிகுந்த முயற்சி தேவையில்லை. அந்த நினைவு பாபா கிட்டேயே இணைஞ்சிட்டு இருக்கணும். ஸோ பாபா எல்லோரையுமே மகாரதி குழந்தைங்களாகத்தான் பார்க்குறார். ஸோ அப்படி மகாரதியாக ஆகணும் அப்படின்னா யோகா முழுமையாக இருக்கணுன்றார். அப்போ தான் கொஞ்சமாவது இந்த ஞான அம்பு பாயும். இல்லை, யோக பலத்தின் மூலமாக தான் இந்த ஞான அம்பு பாயும். இதை தான் யோக பலம்னு பாபா சொல்கிறார். குழந்தைங்க கிட்ட யோகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நினைவு யாத்திரையில் தான் அதிக தடைகளும் ஏற்படுது. எல்லையற்ற தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ பாபா கிட்டேயோ அல்லது படிப்பு மேலேயோ ஒருபோதும் கோச்சிக்கக்கூடாது. அப்படி கோபிச்சிங்கன்னா 21 பிறவிக்கான அதிர்ஷ்டத்தில் கோச்சிக்கிறீங்க, அதிர்ஷ்டத்துக்கிட்ட கோச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நல்ல நல்ல குழந்தைங்க கூட எப்படி கோபப்படுறாங்க? காரணம் தேக அபிமானத்துக்கான போதை அதிகரிச்சிருது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு, நான் எத்தனை பேருக்கு புரிய வச்சுருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தேக அகங்காரம் வந்த உடனே கீழே விழுந்துடுவாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இதில் அகங்காரமே வரக்கூடாது. சிவபாபாவுக்கு ஏதாவது அகங்காரம் இருக்குதா? எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கிறார். ஸோ பணிவாக இருக்கிறார், ஆனாலும் மிகப்பெரிய அதிகாரமுடையவராக இருக்கிறார். நான் சாதாரண உடம்பில் சாதாரண வீட்டில் வரேன்னு பாபா சொல்கிறார். பணக்கார வீட்டில் வர்றது கிடையாது. அதனால் இப்போ குழந்தைகளை விழிப்படைய செய்யணும். பாபா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல யுக்திகளை சொல்கிறார். ஆனால் குழந்தைங்க தான் அந்த யுக்திகளை நடைமுறைப்படுத்தாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நாடகப்படி இன்னும் உங்கள் மனநிலையில் அந்த வேகம் வரலை. ஆனால் நாளடைவில் வேகம் ஏற்பட்டுடும். இத்தனை ஆண்டுகளுக்குள் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிடும்னு நம்ம அரசாங்கத்துக்கு சவால் விடுறோம். இதை நியூஸ் பேப்பரில் படிக்கும் பொழுது மனிதர்கள் கூட உங்ககிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் வருடத்துக்குள்ளே சொர்க்கமே ஸ்தாபனை ஆகுதுன்னா கண்டிப்பாக விநாசமும் ஏற்படும் தானே. ஸோ அப்போ நிறைய பேர் வருவாங்க. ஸோ
ஸோ இந்த சொத்து போன்றவைகள்லாம் கொஞ்ச காலத்துக்காக மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் சொத்தாகவே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அல்ப காலத்துக்கு தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த கட்டடம் போன்றவைகள்லாம் வசிப்பதற்காக உருவாக்குறீங்க. ஏன்னா மதுபனுக்கு நிறைய குழந்தைங்க புத்துணர்வு அடையிறதுக்காக வராங்க. ஸோ மதுபனில் கட்டப்படுற கட்டடமெல்லாம் நம்ம தற்காலிகமாக வசிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கே தவிர அதை நம்ம சொத்தாக நினைக்கிறது கிடையாது. இல்லை, அங்கே புத்துணர்வு பெறுவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை போகிறோம். தலைமை நிலையம் நமக்கு மதுபன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இங்கே தபஸ்யா பண்ணுறீங்க, நாளைக்கு டெல்லி பிருந்தாவனத்துக்கு போய் ராஜ்யம் பண்ணுவீங்க. ஸோ நம்முடைய நினைவு சின்னம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்ல முறையில் காட்டணும். ஸோ நினைவு சின்னமாக எல்லா கோயிலுமே இருக்குது. அதில் குறிப்பாக தில்வாலா கோயில் இருக்குது. எந்த காரியம் நம்ம 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோமோ அதையே தான் இப்போவும் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல்ல சிவபாபாவுக்கு தான் கோயில் கட்டுறோம் பக்தி மார்க்கத்தில். மற்றபடி தில்வாலா கோயிலெலாம் பிறகு தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ புத்திக்கு வேலை கொடுக்கணும் இல்லை. தில்வாலா கோயில் முதல்ல கட்டப்பட்டது கிடையாது. ஏன்னா அங்கே சிவன் கிடையாது. தில்வாலா கோயிலுடைய கணக்கு எடுக்கணும்னாலும் எடுக்க முடியும். ஸோ தில்வாலா கோயில் ஃபுல்லாகவே நம்மளுடைய நினைவு சின்னம் தான். இது இப்போ ஸ்தாபனை பண்ணுறதுடைய நினைவு சின்னம் இல்லை. மற்றது சொர்க்கத்தின் நினைவு சின்னமாக இருக்கும் மற்ற கோயில்கள். இது ஸ்தாபனை காரியத்தின் நினைவு சின்னம். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷி இருக்கணும். ஸோ சேவையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு யுக்தியை உருவாக்கணும். இன்னும் தீவிர வேகத்தில், ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குது, இன்னும் அதிகப்படியாக செய்தி போகிறதுக்கு என்ன பண்ணலாம், யுக்தியை உருவாக்கணும். ஸோ ராமர் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கேயுமே நமக்கு யார் ஆட்சி செஞ்சாலும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நாம் செய்தியை எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறது அதை தான் யோசிக்கணும். மற்றபடி உண்மையிலே ராவணனுடைய குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை. அதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் கூட அவனுடைய குடும்பத்தை பெருசாக தான் காட்டுறாங்க. ஆனால் ராமருக்கு ரொம்ப சின்ன குடும்பம். ஸோ கரெக்டாக புகழ்பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபாவே புரிய வைக்கிறார், கடவுளே புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் கூட நம்பிக்கை ஏற்படுறது கிடையாது. கண்டிப்பாக சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் பண்ண தான் செய்யணும். யார் சேவாதாரி பாண்டவ குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க அரசாங்கத்திடமிருந்து உதவியும் பெற்றுக்கொள்ளலாம். அவங்கள முழுமையாக நாம் வளர்க்க வேண்டியிருக்கும். குழந்தைங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும் குழந்தைங்களுடைய மனநிலைனா, பாபாவுடைய நினைவில் இந்த உலகத்தின் விஷயம் அத்தனையும் மறந்துடணும். ஒரு பாபா மட்டும்தான் புத்தியில் இருக்கணும், அந்த மாதிரி மனநிலை இருக்கணும். ஸோ இந்த நினைவு யாத்திரையில் யார் பக்காவாக மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை கூட ரொம்ப உறுதியாக இருக்கும். ஸோ பக்காவாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பாபாவுடைய நினைவிலேயே சரீரத்தை விடுவார்கள், வேறு எந்த நினைவும் வராது. ஸோ அந்த மாதிரி பக்காவாக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கணும். சன்னியாசிகள் பிரம்மத்தின் நினைவில் சரீரத்தை விடுறாங்க. அப்போ கூட வாயுமண்டலம் முற்றிலும் அமைதியாகிடுது. ஸோ பிரம்மா பாபாவுக்கு இந்த அனுபவம் இருக்குது. அந்த மாதிரி சாது சன்னியாசி சரீரம் விடும்போது அங்கே எப்படி அமைதியாச்சு அப்படின்ட்டு. மனிதர்கள் இறக்கும் பொழுது வீட்டில் அமைதி நிலவுது இல்லையா?
ஸோ அதுவும் கரெக்டு தான் இல்லை. இறக்கும்போது அவங்க போயிட்டாங்களேன்னு அழுகை வந்தாலும் நம்மை அறியாமல் அங்கே ஒரு அமைதி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணி நேரம் தான் அழ முடியும், அதுக்குள்ளே ஒரு அமைதி வந்து நம்மளை அழுத்தும். இங்கேயும் அப்படியே தான் இருக்குது இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா யோசிச்சுட்டு இந்த ஆத்மா வெளில போயிடுச்சு. ஸோ அந்த யோசிக்கிற வைப்ரேஷன் வெளில போன உடனே அந்த இடத்துல அந்த அமைதியை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இங்கே கூட அப்படி தான்றார். கடைசியில் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்றார். இந்த உலக விஷயம் எல்லாமே மறந்துடும். தேக அபிமானம் நீங்கிக்கிட்டே இருக்கும். கடைசியில் குஷி குஷியாக சரீரத்தை விடணும், மலர்ந்த முகத்தோட சரீரத்தை விடணும், அவ்வளவுதான் இல்லையா. ஆனந்தமாக சரீரத்தை விடணும். என்னுடைய மரணத்தை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ட்டு ஓஷோ சொல்லியிருந்தார். பட்டு சந்தோஷமாக அவர் சரீரத்தை விட்டாரா, அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம சந்தோஷமாக சரீரத்தை விடணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த முகமே மலர்ந்து இருக்கணுன்றார். ஏன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம், வெற்றி மாலையில் வர்றதுக்கு தகுதியானவராக ஆகிட்டு இருக்கிறோம். அப்படி ஆகும் பொழுது தான் அந்த மாதிரி மனநிலை ஏற்படும் இல்லை. வெற்றி மாலையில் மணியாக வரப்போகிறேன்னு ஆனந்தமாக சரீரத்தை விடுவீங்க. உங்ககிட்ட அமைதியின் சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் யார் வந்தாலும் இங்கே அமைதி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான அமைதி இல்லை. சாது சன்னியாசி சரீரத்தை விடும்போது இருக்கிற அமைதி இங்கே தானாகவே பாபா குழந்தை இருக்கிற இடத்துல சென்டரில் மதுபனில் இருக்குது. ஏன்னா உயிரோடு இருந்துக்கிட்டே நம்ம இறந்துட்டு இருக்கிறோம். அது அஞ்ஞானிகள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மோசமான வைப்ரேஷன்லேருந்து இங்கே வராங்கல்ல, அதனால தான் அவங்களால கோயில்லையும் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியுது. ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டுடுது. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன் உங்களுக்கு தெரியும் இல்லை. நான் ஆத்மான்ற உணர்வில் இருந்தாலே சரீரத்திலேருந்து விடுபடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நான் ஆத்மான்ற உணர்வில் சுய தர்மத்தில் உட்காந்துடுறோம், அதாவது அமைதியில் உட்காந்துடுறோம். மற்றபடி காரியமே செய்யாமல் நிரந்தரமாக எந்த மனுஷனும் இருக்க முடியாது. உண்மையிலே ஹடயோகிகள் எதைத்தான் செய்யாமல் இருக்கிறாங்க, எல்லா வேலையும் தான் பண்ணுறாங்க இல்லையா. நம்முடைய சுய தர்மமே அமைதி தான் அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நடிக்கிறதுக்காக தான் பரந்தாமத்தில் வந்து இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நடிப்பு முடிஞ்சிடுச்சு, 84 பிறவி நடிப்பு. அதனால் இப்போ நாம் வீட்டுக்கு திரும்பி போகணும். ஸோ அதுக்காக பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, வீட்டையும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்பாவை நினைவு செஞ்சால் தான் ஆஸ்தி கிடைக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்க, அதையும் வீட்டில் நினைவு செய்யுங்கன்றார். என்னை வீட்டில் நினைவு செய்யுங்க. ஸோ அப்போ பாபாவையும் நினைவு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, வீட்டையும் நினைவு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே நான் தற்காலிகமாக தான் வந்திருக்கிறேன், நிரந்தரமாக அங்கே தான் இருக்கிறேன் இல்லையா. அதனால் உங்களுடைய புத்தி பாபாவுடைய நினைவின் மூலமாக சாந்தி தாமத்தில் நிலைக்க செய்யணும். அதாவது சாந்தி தாமத்திலே பாபாவை நினைக்கணும். அப்போ சாந்தி தாமத்தில் நம்ம புத்தியும் நிலைச்சி இருக்கும். ஏன்னா வீட்டின் ஆஸ்தியையும் அடையணும் இல்லையா. ஏன்னா அதுவும் ஒரு ஆஸ்தி தான், முக்தியும். அது ஆத்மாக்களின் வீடு, இது ஜீவாத்மாக்களின் வீடு இந்த உலகம். ஸோ அதனால் உங்களுடைய வீட்டையும் மறந்துடாதீங்க, தந்தையையும் மறந்துடாதீங்க இல்லையா. பரந்தாம வீட்டையும் மறக்காதீங்க, பாபாவையும் மறக்காதீங்க. பாபாவை நினைவு செஞ்சால் தான் நீங்கள் தூய்மையாகி வீட்டுக்கு போக முடியும்.
தூய்மையாகாமல் போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் பாபாவையும் நினைக்கணும், வீட்டையும் நினைக்கணும். ஞானத்தை தாரணை பண்ணுறதுனால புது உலகத்தில் ராஜ்யம் செய்கிறதுக்காக வருவீங்க. ஸோ இந்த ஞானம் எந்த அளவுக்கு தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க, ராஜ்யம் செய்வீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மற்றவங்களுக்கு வழி சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஞானம் தாரணை ஆகிறதுக்கு ஒரு யுக்தியும் கூட, சேவை. ஸோ எப்போவுமே பாபாவை மட்டும் பாருங்கள். ஏன்னா பாபா என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தாய்மார்கள் கிட்ட கொடுத்துட்டார். எல்லாத்தையும் தாய்மார்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு அவர் தான் கட்டளையிட்டார். ஸோ ஒருத்தரை பார்த்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லோரும் ஸ்வாக ஆகிட்டாங்க, அர்ப்பணம் ஆகிட்டாங்க. ஆனால் பிறகு நிலைச்சிருக்கவும் வேணும் இல்லையா? அர்ப்பணம் பண்ணிவிட்டு பாபா விட்டே போயிட்டாங்கன்னா, ஸோ நாடகப்படி பட்டியும் நடக்கணும்னு இருந்திருக்குது. பாகிஸ்தான் இந்துஸ்தானாக மாறியது. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பட்டி முதல்ல பாகிஸ்தானில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிறகு நதியை கடந்து நீங்கள் இந்துஸ்தானுக்கு வந்துட்டீங்க. அதான் பாகிஸ்தான் இந்துஸ்தானாக மாறியது. ஆனால் சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எழுதிட்டாங்க இல்லை, கிருஷ்ணரை நதியை கடந்து அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு எழுதிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிறகு கல்பத்துக்கு பிறகும் இதையே தான் நீங்கள் கேட்பீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, தீயவைகளை கேட்காதீங்க, தொழில் போன்றவைகளை செய்யுங்க, ஆனால் தீயவைகளை கேட்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீமத் பெறுங்கள் இல்லையா? பாபாவுடைய வழிபடி தான் நடக்கணும். ஸோ கெட்ட விஷயங்கள் சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது கலியுகம். நாம் கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீமத். பாபா இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாபா உடனே சொல்லிடுவார். ஸோ அதனால் ஏதாவது சந்தேகம்னா பாபா கிட்ட வந்து கேளுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட ஸ்ரீமத் கேட்கணும். ஏன்னா ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது தான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் உங்களுக்கு சேமிப்பாகும் இல்லை? ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்தால் தான் பல மடங்கு வருமானம். ஸோ நீங்கள் கடக்கிற ஒவ்வொரு நொடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்குது. ஒவ்வொரு அடியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும். அதனால் எவ்வளவு வருமானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது யோசித்து பாருங்கள். ஸோ அந்த போதையிலே இருக்கணும். எனக்கு அங்கே தங்க மாட மாளிகை உருவாகிட்டு இருக்குது, அதுதான் என்னுடையது அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும், நினைக்கணும். அதை நினைக்கும்போது தான் உண்மையிலே சேமிப்பாகுது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, வெற்றி மாலையில் வரணுன்னா இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான முழு முயற்சி பண்ணணும். சரீரத்தின் எல்லா உறவு உணர்வு எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். தேக அபிமானத்தை விட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த உலகத்தையே புத்தியினால் மறக்கணும். ஸோ பணத்தின் பேராசை பின்னாடி போயிடக்கூடாது. பாபாவுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஒருபோதும் பாபா கிட்டேயோ அல்லது படிப்புக்கிட்டேயோ கோச்சிட்டு போயிடக்கூடாது. அப்படி கோச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. வரதானம், எஜமானத்தன்மையின் நினைவு மூலமாக உயர்ந்த அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த சொரூபதாரி ஆகுங்கள். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இது. எஜமானத்தன்மையின் நினைவு மூலமாக உயர்ந்த அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த சொரூபதாரி ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், முதல்ல உங்களுடைய உடம்பு மற்றும் ஆத்மாவுடைய கம்பைன்டு ரூபத்தை ஞாபகப்படுத்திக்கோங்கன்றார். இல்லை, ஆத்மாவும் உடம்பும் இணைஞ்சு இருக்குது, ஆனாலும் ரெண்டும் வேறு வேறு. ஒன்று படைப்பு, இன்னொன்று படைப்பு கர்த்தா, படைப்பவர். எது படைப்பவர்? ஆத்மா படைப்பவர்,
சரீரம் படைப்பு இல்லை ஆத்மா செய்கிற கர்மத்திற்கு ஏற்ப தான் உடம்பு கிடைக்குதுன்னா அப்போ அந்த கர்மத்தின் மூலமாக படைக்கப்பட்ட உடம்பு இது. அப்போ படைப்பவர் ஆத்மா, அதை புரிஞ்சுக்கணும். இது ஞாபகம் இருந்தால் எஜமானன் ஆத்மான்றது இயல்பாகவே ஞாபகம் இருக்கும். எப்படி யுக்தி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, சூப்பராக இல்லையா? ஸோ அப்போ நான் தானே உருவாக்கி இருக்கிறேன், அப்போ அது எனக்கு அடிமை தானே, அதுக்கு நான் அடிமை ஆகக்கூடாது இல்லை, உடலின் உணர்வுகளுக்கு நான் அடிமை ஆகக்கூடாது. அந்த எஜமானன் நான்ற அந்த நினைவு மூலமாக உங்களுடைய மிக உயர்ந்த அதிகாரி அப்படின்னு உங்களை அனுபவம் செய்வீங்க இல்லை. மிக உயர்ந்த அதிகாரி நான், இந்த உடம்புக்கே அதிகாரி. இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ இந்த உடம்பை வச்சு எல்லாமே பண்ண முடியும்னா இந்த உடம்புக்கே நான் அதிகாரின்னா நான் எவ்வளோ பெரிய அதிகாரி? அப்போ சரீரத்தை இயக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தானாக சரீரத்தோடு இயங்கிட்டு இருக்க மாட்டீங்க, சரீரத்தை தன் எண்ணப்படி இயக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இது ஒரு யுக்தி. ரெண்டாவது யுக்தி, தந்தை மற்றும் குழந்தையின் இணைந்த ஸ்வரூபம், சிவசக்தி இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவு இருக்கணும் இல்லை. பாபாவோடு இணைஞ்சிருக்கிறோம். ஒன்று உடம்போடு ஆத்மா இணைஞ்சிருக்குது, இங்கே ஆத்மா எஜமானன். அடுத்தது ஆத்மாவோட பரமாத்மாவை இணைச்சி இருக்கணும், கம்பைன் ரூபம். அது ஞாபகம் இருந்துச்சுன்னா கடவுள் இருக்கிற இடத்துல மாயை தடை ஏற்படுத்த முடியுமா? அப்போ மாயின் தடைகளை அதிகாரத்தோடு கடந்து போயிடுவீங்க. யாருக்கிட்ட? கடவுளுடைய குழந்தைக்கிட்டையா, கடவுளோடு இணைஞ்சு இருக்கிறவங்க கிட்டையா அப்படின்னு நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா கடவுளோடு இணைஞ்சிருக்கிறேன், அது ஞாபகம் இருக்கணுன்றார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: விஸ்தாரத்தை ஒரு நொடியில் உள்ளடக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வீங்கள். இல்லை நிறைய பிரச்சனை இருக்கும், ஏதோ இருக்கும், ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கும். ஞானத்தின் ஒரு விஷயத்தை தாரணை பண்ண வைக்கிறதுக்காக நடக்கும், அதுக்காக தான் நடக்குது அப்படின்னு அந்த ஞானத்தின் சாரத்தை நீங்கள் அனுபவம் செய்யுங்க. இல்லை ஒரு கல்லை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஞானத்தின் தாரணை இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஞானம் தாரணை ஆகும், பண்ணலன்னா தாரணை ஆகலைன்னு அர்த்தம். அதுதான் ஒரு நொடியில் உள்ளடக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் செய்ய வைங்கன்ற. இல்லை நீங்கள் கரெக்டாக அனுபவம் செஞ்சிங்கனாலே உங்களை பார்த்து மற்றவர்களும் அதே மாதிரி நடந்துக்குவாங்க. அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நினைவு எப்போ ஜுவாலை சொரூபமாக ஆகுதோ, இல்லை கொழுந்து விட்டு எரியக்கூடிய நினைவாக ஆகுதோ, அப்போ தான் நீங்கள் பாப்ப கட்டேஸ்வர் ஆக முடியும். அப்படின்னு அர்த்தம், பிறருடைய பாவத்தை அழிப்பவர் ஆக முடியும் இல்லையா. ஜுவாலா சொரூபமாகிறது மற்றவர்களுடைய பாவத்தையும் அழிக்கிறதுக்கு. ஸோ நான் பாப்ப கட்டேஸ்வர் ஜுவால சொரூப நினைவில் இருக்கிறன்ற இந்த நினைவின் மூலமாக பல ஆத்மாக்களின் பலவீனத்தை நீங்கள் நீக்குவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவும் நீங்களும் இணைந்தே இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. சாதாரண நான் தனியாக இருக்கிறேன்ற அந்த நினைவே இருக்கக்கூடாது, பாபாவோடு இணைஞ்சிருக்கிறன்ற அந்த நினைவு தான் இருக்கணும். சாதாரண நினைவு இல்லாமல் இருக்கணுன்றார் எந்த நேரத்துலையும். அப்போ தான் பாப்ப கட்டேஸ்வர் ஆக முடியும். ஸ்நேகம் மற்றும் சக்தி இந்த இரண்டு ரூபமும் இணைஞ்சு இருக்கட்டும்ன்றார் இல்லையா. ஸ்நேகன்றது அன்பு, சக்தின்றது விலகி இருக்கிறது. எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு விலகியும் இருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ரூபமும் இணைஞ்சு இருக்கும்பொழுது தான் பாப்ப கட்டேஸ்வராக இருக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ரூபமும் எப்போ சாத்தியம்? பாபாவுடைய நினைவு கொழுந்து விட்டு எரியும்போது தான் சாத்தியம். ஸோ செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன் அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.